செயலாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நிர்வாகிகள் மத்தியில் முக்கிய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அது மட்டுமின்றி அவரது 40 ஆண்டுகால அரசியல் அனுபவங்களையும் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. கடைசியாக செங்கோட்டையன் சொன்ன வார்த்தைதான் தவேகா நிர்வாகிகளை உற்சாகமடைய வைத்துள்ளது. அப்படி என்ன பேசினார்? முழுமையாக பார்க்கலாம். தவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று முன்தினம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு தேர்தல் தொடர்பான பல முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் பலர் ஜனவரி மாதம் தவேகாவில் இணைவார்கள் என்றும் அவர்களை இணைக்கும் முயற்சியை தான் மேற்கொள்ள இருப்பதாகவும் நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படுகிறது. அதேபோல தமிழக வெற்றி கழகத்தை பலப்படுத்தும் பொறுப்பு தன்னுடையது என்றும் மாவட்ட செயலாளர்கள் இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம், அதற்கான பணியை கவனித்து வருவதாக செங்கோட்டையன் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தவேகா நிர்வாகிகளுக்கு முக்கிய ஆலோசனைகள் வழங்கியதாகவும் நம்பிக்கை வார்த்தைகளை அள்ளி வீசியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலை தவேகா நிர்வாகிகள் துணிவுடன் எதிர்கொள்ளலாம் என்றும் தனக்கு சத்தியமங்கலம் தொகுதியில் 26 வயதில் போட்டியிட எம்ஜிஆர் வாய்ப்பு அளித்து எம்எல்ஏ ஆனதாகவும், எனவே தைரியமாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என தவேகா நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல 2026 விஜயை முதல்வராக மாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை உறுதியாக நாம் செய்ய வேண்டும் என செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்வாகிகளுக்கு பல அறிவுரைகளை வழங்கியதோடு மட்டுமின்றி பல ஆர்டர்களையும் போட்டுள்ளார். ஒரு சில மாவட்ட செயலாளர்களை தவிர மற்ற மாவட்டத்தில் தெரியும் வகையில் பணிகள் இல்லை என்றும் அதனால் மக்களிடம் பெயர் தெரியும்படி கட்சி பணிகள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். மாவட்டங்களில் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கட்சி பொறுப்புகளில் இருப்பதால் தாங்கள் தான் வேட்பாளர் என நினைத்துவிட வேண்டாம் என்றும் தவேகா தலைவர் விஜய் அறிவிக்கும் நபர்தான் வேட்பாளர் என திட்டவட்டமாக நிர்வாகிகள் மத்தியில் தெரிவித்துள்ளார்.